Welcome to bilingual e-lecture for diploma students. Under the subject of C programming, we are discussing about programming with arrays. In this lecture, we will see some more example programs for using one dimensional and two dimensional arrays. Here, first exercise is about student mark list processing, how to get the details of a student and how to print the data, and then we will see a two dimensional matrix input output. Right. For student processing, we store the register number, name and marks in three subjects, and we find the sum of the marks and average of marks. In the previous examples வந்து நம்ம இது வரைக்கும் சிங்கிள் டேட்டாவை எப்படி இன்புட் பண்ணுறது, ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய பர்டிகுலர் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ரெஜிஸ்டர் நம்பர், ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நேம், அவங்களுடைய மார்க்கு தனித்தனியாக இது மாதிரி இன்புட் பண்ணியிருப்போம். பட் when we want to store multiple students data, அதாவது ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை 10 ஸ்டூடெண்ட், ஒரு கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டாவையும் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா we need arrays. அதான் நம்ம அரேயோட அப்ளிகேஷனாக பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் நம்பர் 10 ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ டிக்ளரேஷனில் இன்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் 10, நேம் 10 நேம்ஸை ஸ்டோர் பண்ணணும். அதனால் நேம் ஆஃப் 10 வித் 20 கேரக்டர்ஸ் ஈச். எப்பயுமே ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணும்போது அரேயாக ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே, அதே மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா டூ டைமென்ஷனல் அரே. ஏன்னா ஒரு வேர்டு வந்து ஒரு கேரக்டர் அரே, ஆனால் நிறைய வேர்டு வரும்பொழுது அகெயின் டூ டைமென்ஷனல் அரேவாக கொடுக்குறோம். நேம் ஆஃப் 10 20 அப்படிங்கிறது 10 நேம்ஸ் வித் 20 கேரக்டர்ஸ் ஈச், ஒவ்வொரு நேம்லேயும் 20 லெட்டர்ஸ். ரைட். அண்டு மார்க், ஆக்சுவலாக மார்க்குங்கிறது வந்து மார்க் 1 மார்க் 2ன்னு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம 3 மார்க்ஸ் ஃபார் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் எ டூ டைமென்ஷனல் அரே. இங்கே ஃபஸ்ட்டு டைமென்ஷன் ஃபார் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆர் ஸ்டூடெண்டோடைய நம்பர். ஸோ 10 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் we can store 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ், அதாவது 3 மார்க்கு, 3 சப்ஜெக்டில் மார்க் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த அரே வந்து ஃபார் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 சப்ஜெக்டுடைய மார்க்கை ஸ்டோர் பண்ணுறதுக்கான அரே. ரைட். ஃபார் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நமக்கு ஒரு டோட்டல் மார்க் கிடைக்கும், அதை வந்து சம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சம் ஆஃப் 10. ஸோ இப்போ இதில் இந்த 10ங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை குறிக்கிறதுக்காக நான் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுக்காக 10 சம், 10 ரெஜிஸ்டர் நம்பர், 10 நேம்ஸ், 10 மார்க்ஸ். பட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸு. பட் மார்க் மட்டும் அனதர் டைமென்ஷன் கொடுத்துருக்கிறது என்னது, 3 சப்ஜெக்ட், 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 3 சப்ஜெக்ட்ஸ். ஓகே. அதுமாதிரி ஆவரேஜ் ஆஃப் 10 கொடுத்துருக்கோம். ஓகே. நவ் வி கெட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எப்பயுமே அரேயோட நம்ம என்ன செய்கிறோம், எத்தனை வேல்யூ வேணுங்கிறத இன்புட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அரேயோடைய சைஸ், எத்தனை எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அத்தனை தடவை அதை ப்ராசஸ் பண்ணலாம். அதனால் அரேயோடைய சைஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை கெட் பண்ணிக்கிறோம் n. ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் வி கெட் த டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இதுக்காக ஒரு ஃபார் லூப். என்னென்ன டீட்டெயில்ஸ் கெட் பண்ண போகிறோம், ரெஜிஸ்டர் நம்பர், நேம் அண்டு 3 மார்க்ஸ். இதில் சம்முங்கிறது நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம். அதனால் ஸோ இதில் நேம், ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆஃப் %d ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் i. ஸோ அகெயின் அரேவாக இருந்தாலும் ரெஜிஸ்டர் நம்பருங்கிறது ஒரு இன்டிஜர், அதனால் %d கொடுத்துருக்கோம், ஆம்பர்சன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் i. ஸோ ith ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ iங்கிறது 0 to n. i 0ன்னு இருக்கும்போது இட் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் 0. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் 0, நேம் ஆஃப் 0 எல்லாம் இன்புட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெஜிஸ்டர் நம்பர் நேமும் கொடுத்த பிறகு மார்க் இன்புட் பண்ணுறோம். ஸோ மார்க் இன்புட் பண்ணுறதுக்கு அகெயின் ஒரு அனதர் ஃபார் லூப் j. ஃபார் j equal 0 to 3, 0 to j less than 3. This is for mark input. இப்போ ஆக்சுவலாக மார்க்குங்கிறது வந்து ith ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக இந்த அவுட்டர் லூப்பு தான் ஃபார் ஸ்டூடெண்ட். இது வந்து ஸ்டூடெண்ட் i. This is subject j. ஸோ ith ஸ்டூடெண்ட்டுடைய jth சப்ஜெக்ட். இப்போ ஸ்கேன் ஆஃப் %d ஆம்பர்சன்ட் மார்க் ஆஃப். ஸோ மார்க்கை ஒன்று கொடுத்த உடனே அதை அந்த ஸ்டூடெண்ட்டுடைய, அந்த பர்டிகுலர் ith ஸ்டூடெண்ட்டுடைய டோட்டலில் ஆட் பண்ணணும். அதனால் ஃபார் எவ்வரி டைம், ஃபார் எவ்வரி ஸ்டூடெண்ட் வி இனிஷியலைஸ் சம் ஆஃப் i equal to 0. இந்த ஸ்டெப் எதுக்காகனா
இது இனிஷியலாக நம்ம வந்து மற்ற ப்ரோக்ராம்ஸில் வந்து இனிஷியலாக டோட்டல் ஈக்குவல் 0 சம் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருப்போம் ஃபார் சிம்பிள் வேரியபிள். பட் இது ஆரே, அப்போ அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம வந்து இனிஷியலைசேஷன் கூட பண்ணலாம். இன்ட்டு சம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஈக்குவல் 0ன்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு டைம் நான் இன்புட் பண்ணும்போது பிகினிங்கில் சம் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு எகைன் ஆட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸும் கொடுக்க அவங்களுடைய டோட்டல் மார்க்கு இதில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ வி ஆட் ஈச் மார்க் வித் சம் ஆஃப் தட் ஸ்டூடெண்ட், ith ஸ்டூடெண்ட்டோடைய சம் கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார் லூப் முடியும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ith ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ், இன் 3 சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த சம்மை யூஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்த்தோம், டைப் கன்வர்ஷன், அதாவது கேஸ்டிங் யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஃப்ளோட் ஆஃப்னு கொடுத்துருந்தோம், ஒரு வேல்யூவை நம்ம ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே வந்து எனக்கு தெரியும் we have only 3 சப்ஜெக்ட்ஸ்னு நான் கொடுத்துருக்கேன். ஈவன் இதை கூட நம்ம ஒரு வேரியபிளாக எடுக்கலாம், ஃபார் n நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்னு எடுக்கலாம். பட் இந்த இதில் நம்ம 3 சப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்ததால ஸோ சம் ஆஃப் ith ஸ்டூடெண்ட்டோடைய டோட்டல் மார்க் டிவைடட் பை 3, இங்கே 3ன்னு மட்டும் கொடுக்காம 3.0ன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா வி வாண்ட் ஆவரேஜ் இன் ஃப்ளோட், ஃப்ராக்ஷனில் வரும். அதனால் இதில் சப்போஸ் இங்கே 3ன்னு மட்டும் கொடுத்தா ஃப்ராக்ஷனில் வராமல் ஹோல் நம்பராக வரும். அது ட்ரங்கேட் பண்ணிவிடும், சம்டைம்ஸ் வந்து ஃப்ராக்ஷனை ஒமிட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த என்டையர் ஃபார் லூப்பும் நம்முடைய டேட்டா இன்புட். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இதில் என்ன அப்படின்னா நம்ம மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இதில் இன்புட் வாங்கியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப், ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்ட்ரிங் நேம் அண்டு ஆவரேஜ் இன்புட் பண்ணாமல் கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஃப்ளோட். இதெல்லாம் முடித்த பிறகு இதை ஒரு மார்க் லிஸ்ட் மாதிரி ஒரு டேபிளர் காலத்துலேயோ இல்லை வந்து 1 by 1 ஒவ்வொரு ரெக்கார்டாக பிரிண்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு ரெக்கார்ட் மீன்ஸ் ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய பர்டிகுலராக பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஹெட்டிங், இந்த ஹெட்டிங் வந்து நம்முடைய ஃபார்மேட்டட் அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸிங் கொடுத்துக்கலாம். ஓகே, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய C++, டெவலப்பர் C++ல் கம்பைல் மெனுவில் கம்பைல் அண்ட் ரன். இப்போ நம்மளுடைய என்டர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்குது. ஏன்னா இதுதான் இனிஷியல் n வேல்யூ. நான் இப்போ ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் நமக்கு என்னென்ன இன்புட்டு, என்டர் ரெஜிஸ்டர் நம்பர், நேம் அண்ட் 3 மார்க்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஆஃப் ஸ்டூடெண்ட் 0ன்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம அந்த ஐ வேல்யூ அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் 0ங்கிறது ஐயோட வேல்யூ 0 1 2, ஏன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறப்ப 0 1 2 வரைக்கும் போகும். இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் நான் வந்து 51 ஒரு ரெஜிஸ்டர் நம்பர், நேம் பிரபு, 3 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கான இன்புட்டு ரெஜிஸ்டர் நம்பர், நேம் அண்டு 3 மார்க்ஸ். அகைன் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நம்பர் 1, இப்போ அவங்களுக்கு அகைன் 51341 கொடுக்குறேன் ரெஜிஸ்டர் நம்பர். நவ் கவிதா, three marks. Again another student 51342. David. Now marks. Right. So இப்போ 3 values நம்ம input பண்ணி முடிச்சிட்டோம். இந்த 3 valuesஸும் இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி எல்லா ரெக்கார்டையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஹெட்டிங் இது நம்ம அந்த ஃபார் லூப்பில் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹெட்டிங் கொடுத்துருவோம். எப்பயுமே இந்த ஹெட்டிங் அப்படிங்கிறது டைட்டிலுங்கிறது லூப்பு உள்ளே வராது. லூப் உள்ள வந்து ஒவ்வொரு ரெக்கார்டும் பிரிண்ட் ஆகும். அதனால் காமனாக பிரிண்ட் பண்ண வேண்டியது லூப்புக்கு வெளியில் ஃபஸ்ட்டே கொடுத்துடலாம். ஸோ அப்போ ஹெட்டிங் இது. அடுத்த ஃபார் லூப்பில் 3 வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ரெஜிஸ்டர் நம்பர், நேம், டோட்டல், ஆவரேஜ். இப்போ இதில் வந்து நேம் எல்லாம் ரைட் ஜஸ்டிஃபையாக இருக்குது. நம்ம வந்து ஃபார்மேட்டிங்கில் வந்து அந்த %s கொடுக்குறப்ப நம்ம சில ஃபார்மேட்லாம் பார்த்துருக்கோம். மைனஸ் கொடுக்கலாம் லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக இருந்தால். ஸோ அதில் இருக்கிற ஃபார்மேட்டிங்
வேல்யூஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அவுட்புட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் எக்ஸசைஸ். ஸோ இதில் நீங்கள் நிறைய ரெக்கார்ட்ஸை வந்து இன்புட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ரைட், இதில் என்னென்ன 1 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணியிருக்கோம், 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அனதர் நியூமெரிக்கல் அரேவில் 2 டைமென்ஷனல் மேட்ரிசஸ் பற்றி பார்க்கலாம். ரைட், திஸ் இஸ் a simple program for matrix. ஸோ மேட்ரிக்ஸ் ஆர் அணிகள் அப்படிங்கிறத வந்து மேத்தமேட்டிக்ஸில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் எ டேபுலர் ஃபார்ம் ஆஃப் வேல்யூஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம மேட்ரிக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன, நம்ம வந்து அரே பற்றி தியரியில் இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம். இட் ஹேஸ் எ 2 dimensions. ஒன் இஸ் ரோ நம்பர், another ஒன் இஸ் காலம் நம்பர். அதாவது மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா, லொக்கேட் பண்ணணும்னா we need 2 values. ஒன்று எந்த ரோவில் இருக்குது, எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த 2 வேல்யூயும் கொடுக்கணும். அதனால் மேட்ரிக்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும் பொழுது 2 dimensional அரேவை டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப், அரே நேம், 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் வரும். இங்கே ஏ ஆஃப் 5 5 அப்படிங்கிறது இப்போ 5 rows 5 columns அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது டேட்டா டைப் ஃப்ளோட் அரேவாக கூட இருக்கலாம். பட் நான் வந்து ஏங்கிற ஒரு சிங்கிள் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். எகைன் ரோ காலம், என் ரோ என் காலம். அதாவது என் ரோ என் காலம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை. எப்படி நம்ம வந்து 1 dimensional அரேவில் எத்தனை ரெக்கார்டு வேணும், எத்தனை வேல்யூ இன்புட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற என்னு ஒரு வேல்யூ கொடுத்தோம். அதை ஃபார் லூப்புள்ள ஐ ஜே ஏதாவது ஒரு இன்டிஜர் வேரியபிளை பயன்படுத்தி ஃபார் லூப்பில் 1 2 3 4ன்னு இல்லை 0லேருந்து இண்டெக்ஸை மாற்றணும், அதை ஆக்சஸ் பண்ணணும். அதே மாதிரி 2 dimensional அரேவில் ரோ நம்பர் காலம் நம்பரை வேரி பண்ண போகிறோம். பட் நம்ம இன்புட் பண்ணுறது முன்னாடி அந்த ரோ சைஸ் என்ன, காலம் சைஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக என் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் நம்பர் ஆஃப் ரோஸ் என் ரோ, நம்பர் ஆஃப் காலம்ஸ் என் காலம்ங்கிற 2 வேரியபிள் எடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வி கெட் த டேட்டா, ரோவோட சைஸ், காலமுடைய சைஸ். அதாவது என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸோட சைஸை இன்புட் பண்ணுறோம். இல்லை சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு கூட நம்ம மெசேஜ் கொடுக்கலாம். ஆம்பர்சன் கொடுத்து என் ரோ என் காலம். ஸோ இது சைஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஒவ்வொரு எலிமெண்ட் இன்புட் பண்ணணும். ஸோ இட் இஸ் எ மேட்ரிக்ஸ் இன்புட். இது எதுக்காக இப்போ நம்ம இந்த தனியாக அந்த இது கொடுக்குறோன்னா, மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ப்ரோக்ராமில் மேஜர் பார்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். ஒரு 2 dimensional அரேவை எப்படி நம்ம இன்புட் பண்ணணும், எப்படி அவுட்புட் பண்ணணும்னு தெரிஞ்சால் மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து எவ்வளோ பார்க்குறதுக்கு தான் பெரிய ப்ரோக்ராமாக தெரியும். பட் அதில் மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸ் வந்து ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு தான். ஏன்னா 2 லூப் பயன்படுத்துகிறோம், ரோவையும் காலத்தையும் வேரி பண்ணுறதுக்கு. ரைட், ரோ வேரிஸ் ஃப்ரம் 0 to நம்பர் ஆஃப் ரோஸ். எப்படி அதில் 1 dimensional ஐ 0 to n ஆர் ஐ 0 = 0 ஐ லெஸ் தேன் என்னன்னு போகணும். அது மாதிரி இங்கே ரோங்கிறது நம்ம ஈவன் ஐஜேன்னு கூட எடுத்துக்கலாம். பட் இங்கே நான் வந்து புரியணுங்கிறதுக்காக ரோனுங்கிற ஒரு இண்டெக்ஸும் காலம்ங்கிற ஒரு இண்டெக்ஸும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரோவை வேரி பண்ணுறோம். எப்பயுமே மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரோ வைஸ் இன்புட் ஆர் காலம் வைஸ் இன்புட் பண்ணலாம். அதை நான் இப்போ திரும்ப என்ன ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ரோ வைஸ் இன்புட் பண்ணுறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை வந்து இன்புட் பண்ணி முடிக்கிறோம். ஃபார் ரோ 0ன்னு இருக்கும் பொழுது அதனுடைய எல்லா காலத்துக்குமான வேல்யூ இன்புட் பண்ணுறோம். இது மேட்ரிக்ஸ். அப்படின்னா இப்போ ரோ 0 அப்படின்னு இருக்கும்போது காலம் 0 1 2 அப்படின்னு வேரி பண்ணுறோம். திஸ் இஸ் காலம், திஸ் இஸ் ரோ. ஸோ இப்போ ஸ்கேன் ஆஃப் ஏ ஆஃப் ரோ காலம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த லூப்போடைய ப்ராசஸ் என்ன, ரோ 0ன்னு இருக்கும் பொழுது காலம் 0 1 2 அப்படின்னு மாறிட்டே இருக்கும். அப்போ ஏ ஆஃப் 0 0, ஏ ஆஃப் 0 1 0 2 அப்படின்னு இன்புட் ஆகும். ஓகே, இப்போ இது புரியணுங்கிறதுக்காக நம்ம சம்டைம்ஸ் இதில் மெசேஜ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஒரு printf கொடுக்கலாம். printf நியூ லைன் என்டர் டேட்டா ஃபார் ஏ ஆஃப் %d %d. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன நம்பர், ரோ நம்பர், காலம் நம்பர். ஸோ அப்போ ஸ்க்ரீனில் வரும்போது என்டர் டேட்டா ஏ ஆஃப் 0 0 0 1 அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் நமக்கு எந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணுமோ
அதை கொடுத்துருவோம். ஆக்சுவலாக இதனால் நம்மளுடைய ப்ராசஸ் ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யூசர் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தர மெசேஜ் தான். பட் ஆக்சுவலாக இன்புட்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், அந்த டேட்டாவை இன்புட் பண்ணுறது. திஸ் இஸ் ஏ மேட்ரிக்ஸ் இன்புட் ஓவர். இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்டிங் 2 dimensional அரே. ஸோ பிரிண்டிங்க்கும் எப்படி பண்ணுறோம்? ரோ வைஸ். ஸோ அப்போ ரோ வந்து வெரி பண்ணுறோம், 0லேருந்து n ரோ வரைக்கும் ரோ ப்ளஸ் ப்ளஸ், காலம் 0 to n காலம், காலம் ப்ளஸ் ப்ளஸ். எப்பயுமே இந்த மாதிரி திஸ் இஸ் எ நெஸ்டட் லூப்பு. இந்த நெஸ்டட் லூப்பில் அவுட்டர் கண்ட்ரோல் வேரியபிள் ஒரு வேல்யூ எடுக்கும்போது ரோ 0ன்னு இருக்கும் பொழுது இன்னர் ஃபார் லூப் வந்து கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா காலம் 0, 1, 2, 3 அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த இன்னர் ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் அவுட்டர் லூப்போடைய நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்கும். அதனால் அவுட்டர் லூப் எப்பயுமே ஸ்லோவாக இன்க்ரிமெண்ட் ஆகும், இன்னர் லூப்பு ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகும். ரைட். நம்ம ஆக்சுவலாக இதனுடைய மீனிங் என்னென்னா, வி பிரிண்ட் த என்டையர் ரோ, அதில் இருக்க எல்லா காலம் வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணி முடிச்சிடுறோம். முடித்த பிறகு ஒரு நியூ லைன், ஏன்னா நெக்ஸ்ட் ரோவுக்கு அடுத்த லைனுக்காக வரும். நெக்ஸ்ட் ரோ எங்கே பிரிண்ட் ஆகணும்? அடுத்த லைனில். அதனால் ஒரு பிரிண்ட் ஆஃப். ஸோ இந்த ஃபார் லூப்பில் ஒரே ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது. அதனால் இங்கே எண்டில் செமிகோலன் போட்டாச்சு. தேர் இஸ் நோ ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ். ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்தா மல்டிபிள் லைன்ஸ். இப்போ இதே மோர் தென் 1 லைனாக இருந்தால் கட்டாயம் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்துருக்கணும். ஓகே, இது சிம்பிள் மேட்ரிக்ஸ் இன்புட்டு அண்ட் அவுட்புட். இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம். Enter the number of rows and columns of A matrix 3, 3. That means 3 rows 3 columns னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரீனில் இப்போ A of 0, 0ன்னு இருக்குது. 4, 5, 3. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூவும் ஃபஸ்ட்டு ரோவுடைய வேல்யூஸ் பாருங்கள். ரோ நம்பர் 0ன்னு இருக்குது, A of 0. அதில் காலம் மட்டும் மாறி இருக்குது, 0, 1, 2. என்னுடைய மீனிங் என்ன? ரோ வைஸ் இன்புட். ரோ 0வை ஃபுல்லாக இன்புட் பண்ணிடுவோம். 0வில் 0th காலம், ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம். நெக்ஸ்ட்டு அடுத்த ரோ, ரோ 1, அதில் 0th காலம் 6, 7, 8. இட்ஸ் எ செகண்ட் ரோ வேல்யூ. தேர்ட் ரோ 1, 2, 3ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ தேர்ட் ரோவுடைய 3 காலம்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் நம்ம இன்புட் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக இப்போ என்டர் பண்ணுறோம். இப்போ அதனுடைய வேல்யூஸை பிரிண்ட் ஆகிருக்கு. வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட் ரோ 4, 5, 3 இதான் நம்ம டாப்பில் கொடுத்த 3 வேல்யூ. அகைன் 6, 7, 8. 6, 7, 8ங்கிறது செகண்ட் ரோ. அடுத்தது தேர்ட் ரோ 1, 2, 3. இது ரோ வைஸ் இன்புட். இப்போ இதை நான் அப்படியே ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். காலம் வைஸ் இன்புட்னா என்ன? ஒன்றும் இல்லை. காலம் வைஸ் இன்புட்னா என்ன செய்யணும்? மேட்ரிக்ஸோடைய 0th காலம், ஃபஸ்ட் பிகினிங்கில் இருக்கிற காலத்துக்கு ஃபஸ்ட் எல்லா வேல்யூ கொடுக்கணும். அது முடித்த பிறகு அடுத்த காலத்துக்கு கொடுக்கணும். அப்போ எதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறோம்? காலத்தை சூஸ் பண்ணிக்கிறோம். நான் அதனால் அவுட்டர் லூப்பில் காலம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். காலம் ஈக்குவல் டு 0. காலம் எது வரைக்கும் போகணும்? n காலம் வரைக்கும் போகணும். ஸோ காலம் வேரியஸ் ஃப்ரம் 0 to n காலம், காலம் ப்ளஸ் ப்ளஸ். ஒரு காலத்துக்குள்ளே ரோ 0லேருந்து வேரி ஆகுது. ரோ 0 to n ரோ வரைக்கும் போகுது. அப்போ ரோவோட எண்டில் n ரோ. ஓகே, பட் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த அரே நேம் ஆர் சப்ஸ்கிரிப்ட். இங்கே ஏ ஆஃப் ரோ காலம் தான். ஏன்னா எப்பயுமே 2 dimensional அரேவில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ரோ. இந்த அரேவுடைய பிகினிங்கில் இருக்கிற இண்டெக்ஸு ரோ நம்பர் தான். அடுத்தது இருக்கிறது காலம் நம்பர். நம்ம எதை வேரி பண்ணுறோங்கிறது, எதை நம்ம ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணுறோம்? ரோவை முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காலத்தை மாற்றணும். ஆனால் இப்போ காலம் 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரோவை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ காலம் 0ன்னு இருக்கும் பொழுது ரோ மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இதனுடைய மீனிங் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, ஏ ஆஃப் ரோ காலம் 0ன்னு இருக்கும் பொழுது ரோ என்னாகும்? 0, 1, 2 அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி சேஞ்ச் ஆகும். 0, 1. ஸோ அதனால் நமக்கு காலம் வைஸ் இன்புட். இப்போ நான் திரும்ப பிரிண்ட் பண்ணும்போது நம்ம அதே தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஏன்னா எப்பயுமே பிரிண்டிங் வந்து ஹரிசான்டல் ரோவாக தான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து வெர்டிக்கலாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு
காலத்தை பிரிண்ட் பண்ணிவிட்டு 1 by 1 கீழே பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சரை திரும்பவும் பிகினிங்க்கு கொண்டு போகணும்னா தேர் இஸ் எ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஏன்னா ஸ்க்ரீனில் நம்ம இங்கே ப்ரோக்ராம் கண்ட்ரோலில் வந்து நேரடியாக வந்து பிகினிங்க்கு திரும்பி கொண்டு போக முடியாது. வி நீட் எ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அதுக்கு கோ டு XYன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிளில் வேணால் அதை பார்க்கலாம். பட் இந்த இது வந்து நம்ம யூஸ்வல் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸை ரோ வைஸ் பிரிண்ட் பண்ணுறது. ஒரு ரோவை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ரோ. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த அவுட்புட். நம்ம மேட்ரிக்ஸில் அவுட்புட் பிரிண்டிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போம். கம்பைல் அண்டு ரன். இப்போ இதில் என்ன எரர், இந்த இடத்துல நான் டைப் பண்ணது இருக்குது, அதை நான் கமெண்ட்டாக பண்ணிடுறேன். அது எக்ஸ்ட்ரா லைன். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் டெஸ்டிங்கில் என்னென்ன மாதிரியான எரர்ஸ் வருங்கிறத நம்ம தனியாக ஒரு கிளாஸில் சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். அதாவது ட்ரபிள் ஷூட்டிங் சி ப்ரோக்ராம்ஸுங்க, அதை பற்றி பார்க்கலாம் நம்ம. பட் ஈவன் இதில் செமிகோலன் விட்டுருந்தாலும் எரர் காட்டும். இப்போ இந்த இடத்துல திஸ் ஆர் த எக்ஸ்ட்ரா சிம்பிள்ஸ், அதனால் அதில் எரர் காட்டிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப அதை கரெக்ட் பண்ணிட்டோம். கம்பைல். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்டு காலம்ஸ். 3 rows 3 columns. அகெயின் இப்போ 0 0ன்னு இருக்குது. ஸோ இப்போ பிகினிங் எலிமெண்ட்டில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். சரி வேணாம், முன்னாடி கொடுத்த மாதிரி 6. இப்போ இதில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ரோ நம்பர் மாறி இருக்குது. காலம் 0ன்னே இருக்குது. நான் வேறு நம்பர் கொடுக்குறேன். 6 9 4. இப்போ 6 9 4ங்க இந்த 3 வேல்யூயும் காலம் 0வில் இருக்குது. காலம் 0வில் ரோ 0 ரோ 1 ரோ 2 ரோ 0 ரோ 1 ரோ 2. அப்போ 1 by 1. அப்போ வெர்டிக்கலாக நம்ம இந்த 3 வேல்யூயும் மேட்ரிக்ஸோடைய ஃபஸ்ட் காலத்தை இன்புட் பண்ணியிருக்கோம். அகெயின் செகண்ட் காலம், அதில் 0th row காலம் 1. You take 5 6 7. Again 9 2 3. இப்போ again நீங்கள் செக் பண்ணலாம். இதில் காலம் நம்பர் ஃபிக்ஸடாக இருக்கும். 0, இந்த 3மே 0th காலம், then first column, then second column. So this is column wise input. Enter. So data. For example பார்த்தீங்கன்னா 659ங்கிறது ஃபஸ்ட் ரோவில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இப்போ 0th ரோவில் இருக்கிறது அல்லது 962ன்னு எடுத்துப்போம். அந்த 962 எங்கே இருக்குது பாருங்கள். 962ங்கிறது ரோ நம்பர் 1 காலம் 0. காலம் 0வில் 9 இருக்குது. எகைன் அனதர் இந்த காலம் 0வில் 4 இருக்குது. 9 4. 5 6 7 எல்லாமே காலம் 1ல் இருக்குது. 5 6 7 காலம் 1. 9 2 3 காலம் 2. ஸோ இது மாதிரி நம்ம காலம் வைஸ் இன்புட் பண்ணலாம். இப்போ மேட்ரிக்ஸை வந்து நம்ம இதை ரோ வைஸ் ஆர் காலம் வைஸ் கொடுக்கலாம். ரைட். இப்போ இந்த மேட்ரிக்ஸை இன்புட் பண்ண பிறகு நம்ம என்ன செய்வோம், நார்மலாக மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் அடிஷன், மேட்ரிக்ஸில் வந்து சப்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். பட் மேட்ரிக்ஸ் அடிஷனுங்கிறப்ப மேட்ரிக்ஸோடைய சைஸஸ் சேமாக இருக்கணும். ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதில் நான் அப்படியே இந்த ப்ரோக்ராமை சேவஸ்ன்னு கொடுத்து மேட் ஆட் டாட் சி ப்ரோக்ராம் நம்ம வந்து டாட் சின்னு கொடுக்கணும். இல்லைன்னா டாட் அது ஆட்டோமேட்டிக்காக C++ன்னு எடுத்துக்கும். நம்ம ஃபைல் நேம் டாட் சின்னு கொடுக்கலாம். ஸோ இதை நான் அப்படியே சேவ் பண்ணுறேன். மேட்ரிக்ஸ் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஐ எம் இன்க்ளூடிங் another வேரியபிள் ஃபார் பி மேட்ரிக்ஸ், b of 5 5. ஓகே, வேறு ஒன்றும் எனக்கு சேஞ்சஸ் தேவையில்லை. ஏன்னா ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது, பி மேட்ரிக்ஸ். பட் ஆட் பண்ணால் எனக்கு சி மேட்ரிக்ஸும் வேணும். ஸோ C of 5 5 ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஏ மேட்ரிக்ஸ் இன்புட் பண்ண மாதிரி இப்போ இதை காப்பி பண்ணி நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிடுறேன். என்டர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அந்த மெசேஜை நம்ம மாற்றல, ரோ வைஸ்னே இருக்குது நம்மளுடைய மெசேஜ். ஏன்னா ரோ வைஸ் இன்புட்டுன்னு. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து இது ஆக்சுவலாக காலம் வைஸில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அவுட்டர் லூப்பில் ரோ வேரி பண்ணுறோம், அதுக்கு அடுத்த லூப்பில் காலம் வேரி பண்ணுறோம். இப்போ நான் ரோ வைஸ் இன்புட் எடுத்துக்கிறேன். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் ஓவர்.
அதே மாதிரி B மேட்ரிக்ஸ். என்ன சேஞ்சஸ் இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் இன்புட் நம்ம இது ஒரு ஆக்சுவலாக சியில் வந்து நீங்கள் எத்தனை கேப் வேணால் லைன்ஸ் கொடுக்கலாம், எம்டிஆர் பிளாங்க் லைன்ஸ் இருக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் இன்புட் முடிஞ்ச உடனே நான் ஒரு கேப் கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் ஏ மேட்ரிக்ஸ் இன்புட். சரியாக இருக்கா? ரோ வேரி பண்ணுறோம், காலம் வேரி பண்ணுறோம், ஏ ஆஃப் ரோ காலம். அகைன் பி மேட்ரிக்ஸ். பட் இப்போ பி மேட்ரிக்ஸுக்கு இன்புட் பண்ணும்போது ஸ்க்ரீனில் பி ஆஃப் ரோ காலம். நம்ம இன்புட் வேரியபிளில் ஸ்கேன்எஃப்பில் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்கேன்எஃப் %d ஆம்பர்சன்ட் பி ஆஃப் ரோ காலம். இப்போ ஆக்சுவலாக நான் ஒன்றும் ரொம்ப சேஞ்ச் பண்ணல, இருக்கிற இந்த லூப் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஏ மேட்ரிக்ஸ் இன்புட் பண்ணோம், அதை அப்படியே காப்பி பண்ணி பி மேட்ரிக்ஸ். ஸோ தேர் ஆர் 2 மேட்ரிக்ஸ் இன்புட், 2 இன்புட்ஸ். ஓகே, இப்போ அடிஷன் அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வேல்யூ இருக்கும்பொழுது இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு எழுதி காட்டுறேன். திஸ் இஸ் மேட்ரிக்ஸ் ஏ, திஸ் இஸ் மேட்ரிக்ஸ் பி. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் டேட்டா கொடுத்தாச்சு. இப்போ பி மேட்ரிக்ஸுடைய ஃபஸ்ட் வேல்யூ கொடுக்கும்போது we can add the corresponding elements and store it in C matrix. இங்கே ஸ்டோர் பண்ணிடலாம். அப்போ C ஆஃப் ரோ காலம் ஆர் ஐஜே ஒரு பர்டிகுலர் ரோ காலத்தில் இருக்கிற வேல்யூங்கிறது B ஆஃப் ரோ காலம் ப்ளஸ் A ஆஃப் ரோ காலம், இந்த ரெண்டுத்தோடைய டோட்டல் இந்த வேல்யூ. அப்போ செகண்ட் மேட்ரிக்ஸோடைய வேல்யூ நம்ம இன்புட் பண்ணும்போது நம்ம தேர்ட் மேட்ரிக்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏ மேட்ரிக்ஸ் கொடுக்கும்போது சி ஆஃப் ரோ காலம் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ரோ காலம் ப்ளஸ் பி ஆஃப் ரோ காலம். இந்த லைன் வந்து அடிஷன் ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போ ரெண்டும் சேம் சைஸ் அப்படிங்கிறதால நம்ம இன்புட் பண்ணும்போது ஒன்லி ரோ சைஸ் தான். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம இன்புட்டில் வந்து கூட சேஞ்சஸ் பண்ணலாம். என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப்னு போட்டு ஏ மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஜென்ரலாக கொடுத்துடலாம். என்ன? என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் ஆர் மேட்ரிக்ஸ் ஆர் மேட்ரிக்ஸ் சைஸ்ன்னு கூட கொடுக்கலாம். என்டர் த சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஏன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஈக்குவல் சைஸ் இருக்கணும். ஏக்கு என்ன சைஸோ அதே காலம் ரோ சைஸ் காலம் சைஸ் தான் பி மேட்ரிக்ஸுக்கும். அதனால் ஒரு தடவை கெட் பண்ணால் போதும். ரைட். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் ஏ மேட்ரிக்ஸ் இன்புட், பி மேட்ரிக்ஸ் இன்புட், இதில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணும்போது எதை பிரிண்ட் பண்ணணும்? ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, பி மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது சி மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இங்கே அவுட்புட்டில் த வேல்யூ ஆஃப் சி மேட்ரிக்ஸ், வேல்யூஸ் ஆஃப் சி மேட்ரிக்ஸ்னு ஹெட்டிங்கை மாற்றிடுறேன். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப். இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது மேட்ரிக்ஸ் சைஸஸ் சேஞ்ச் ஆகுமா? அடிஷன் சப்ட்ராக்ஷனில் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதே ரோ காலம் சைஸ் தான். பட் பிரிண்ட் பண்ணும்போது சி ஆஃப் ரோ காலம் பிரிண்ட் பண்ணுறோம். சேவ் பண்ணுறோம்.